Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் அனலைஸோட செகண்ட் பார்ட் வந்து போட போகிறோம். இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸோட ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணி காமிக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அந்த ஸ்டாக்கில் வந்து எப்படி ட்ரெண்டு வந்து அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமில் கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணினீங்கன்னா நம்ம யூடியூப்பில் எப்பப்பெல்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். கால்ஸில் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எந்த இடத்துல வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறது, இது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த வீடியோஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் அனலைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிபிசிஎல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிபிசிஎல்லில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நேற்று வந்து இந்த ட்ரெண்ட் அனலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸில் நான் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ஸ்டாக்கில் போக ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து மார்க்கெட்டில் ஸ்விங் ஹையாக இருக்குது, ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ, ஓகேங்களா. இது வந்து சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்விங்கோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் தான் போக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சுன்னா ஒன்று இந்த ஜோனுக்குள்ளேருந்து இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு லோயர் ஹை வச்சுட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லோயர் லோ பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணனால தான் மார்க்கெட்டில் இந்த இடத்துல லோயர் லோவும் க்ரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லோயர் ஹைக்கு ஈக்குவலாக வந்து மார்க்கெட் போகாதனால தான் உங்களுக்கு லோயர் லோக்குள்ளேயே வந்து இந்த ஹை வச்சுக்க பார்த்தீங்களா. அதனால் வந்து இந்த லோயர் ஹைன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி போகும்பொழுது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ எப்போ இந்த லோயர் ஹையை பிரேக் பண்ணுதோ மார்க்கெட்டு அப்போ இருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட்னு சொல்ல ஆரம்பிப்போம். இந்த ஸ்விங்கில் பார்த்திங்கன்னா ஹையை பிரேக் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த ஸ்விங்கிலேருந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. இந்த ஸ்விங்கை வந்து லோயர் லோவோட இந்த ஸ்விங்கோட லோயர் லோ வந்து பிரேக் பண்ணாத பட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்ருக்கும், ஓகேங்களா. ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்து ஒரு ஹையர் லோ வந்து அடுத்து ஹையர் ஹை பிரேக் ஆக ஆரம்பிக்குது, அப்புறம் மறுபடியும் ஹையர் லோ வர ஆரம்பிக்குது, அப்படி ஹையர் ஹை போக ஆரம்பிக்குது. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டாகவே மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்விங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ தான் ஃபார்மேஷன் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம், ஓகேங்களா. எப்படி நம்ம பார்க்குறது ஸ்டாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் பிபிசிஎல்லில் ஸ்டாக் எடுத்து, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வச்சுருக்கு. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் இருந்துருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுனா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்விங் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங்கோட ஹை ஸ்விங்கோட லோ. அப்புறம் இந்த இடத்துல போகிறது வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு பார்த்திங்களா, இது வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லோவை பிரேக் பண்ணனால இது வந்து பார்த்திங்கன்னா லோயர் லோன்னு சொல்லுவோம். அப்புறம் மார்க்கெட் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் போகுது, அப்புறம் லோயர் ஹை வைக்குது, மறுபடியும் லோயர் லோ வர ஆரம்பிக்குது, மறுபடியும் பார்த்திங்கன்னா லோயர் ஹை வைக்குது, மறுபடியும் லோயர் லோ வர ஆரம்பிக்குது, ஓகேங்களா. மறுபடியும் வந்து லோயர் ஹை வைக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு பார்த்திங்களா மார்க்கெட்டு. இந்த ஹையை பிரேக் பண்ணி அதே மாதிரி இந்த லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த லோவுக்குள்ளே வந்து ஜோனில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிறக்கு ரேலி எடுத்திருக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம 50% இந்த இடத்துல நம்ம பை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஹையர் ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து ஸ்விங்கோட லோயர் ஹை சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லோயர் ஹை இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு ஒரு அக்ரெசிவ்னஸோட உங்களுக்கு அடுத்த ஸ்விங்கோட லோயர் ஹை போயிருக்கு, ஓகேங்களா. லோயர் ஹை இந்த இடத்துல ஹையர் ஹையாக ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இப்போ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஒரு ஹையர் ஹைலே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து
ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஹைக்கு மேலே நம்ம டார்கெட் வைப்போம். இது ஹைனா இது ஹையர் ஹைக்கு மேலே ஒரு 50% மேலே ஒரு டார்கெட் வைக்க ஆரம்பிப்போம். இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோன்னா இது வரைக்கும் நம்ம டார்கெட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸாக இருக்கும், ப்ரீவியஸிங்கோட லோ. ஓகேங்களா, 25 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு 78 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டும் 1:3 கணக்கில் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி பார்த்தா இன்னும் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் போகுது, மறுபடியும் ஸ்விங் வந்து ஹையர் ஹைலேருந்து ஹையர் லோ வர ஆரம்பிக்குது, மறுபடியும் ஹையர் ஹை போகுது, மறுபடியும் ஹையர் லோ வர ஆரம்பிக்குது, மறுபடியும் வந்து ஒரு ஹையர் ஹை போகுது, ஹையர் லோ வர ஆரம்பிக்குது, மறுபடியும் ஹையர் ஹை போகுது, மறுபடியும் ஹையர் லோ வர ஆரம்பிக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் வந்து ஹையர் ஹை போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஹையர் ஹை போகுது. இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடத்துல நடக்குது பார்த்தீங்களா. இந்த லோவை இந்த இடத்துல பிரேக் பண்ணனால மார்க்கெட் வந்து இனி அடுத்து வந்து அப் ட்ரெண்டில் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டவுன் ட்ரெண்டில் தான் அடுத்து போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த ஹையுக்குள்ளே ஒரு என்னென்ன இடத்துலலாம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்கோ அதை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் கொடுத்து மார்க்கெட் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ட்டில் ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ட்டில் நம்ம டச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் இருக்கிற ரெசிஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் ஸ்டிக் போட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் அடுத்து லோயர் லோ பிரேக் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இந்த லோ வந்து இந்த இடத்துல பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ வந்து ஃபார்மேஷனில் கொடுத்து மார்க்கெட் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாகவே இருக்குது. எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுதோ, இந்த ஹையை வந்து எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிபிசியில். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு தான். அடுத்தடுத்து லோயர் லோ வந்து பிரேக் பண்ணி கீழே போயிட்டே இருக்கும் மார்க்கெட்டு. அதே மாதிரி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஸ்விங்கில் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஹையர் ஹையை வந்து பிரேக் பண்ணுமோ உங்களுக்கு 440க்கு மேலே எப்போ கேண்டில் ஸ்டிக் போகுமோ அப்போ இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிசிஎல் வந்து அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் நம்ம எடுத்துக்கலாம், பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம், மேலே போகிற கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்கள் ரிலேஷனில் வந்து யாராச்சும் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சஜஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.